ரித்தித்தாராரித்தித்தை ரித்தை தகதை தைதோ ரித்தித்தாராரித்தித்தை ரித்தை தகதை தைதோ.
பிறை சேரும் குளிர் கொடும் குன்றம் ஆண்டே பொடி மொழியாலோடு மொழியாலோடு திரு நகரே தேனே பொழு வானத்து உயர்தல் காணத்து வியத்த ஏனாத்திரள் ஏனத்திரள் வந்திடியும் சாரே மல்லையாரே வந்த காலங்கள் நமந்தனடி விளங்கும் சிந்தையால் வைத்தார் கதிர் பொறி அரபும் வைத்த கங்கை திங்களை கடவுள் அழகுமணி கால பாசம் கால பாசம் பிடித்தது போதுங்க கால பழையாரன காலக பழையாரன ஆல நிழல் அமர்ந்த ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரோ ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரோ எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக விளங்கக்கூடிய உமையொருபாகன் சிவாஜலபதி பெருமானுடைய பரிபூரணமான அருட்துணை கொண்டு நடைபெறக்கூடிய நமது ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழாவில் வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய பூஜை வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய வழிபாட்டினை தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய ஆக்னேய பாகத்திலே விசேஷமாக பூமி தேவி பூஜையானது இப்பொழுது செய்யப்பட இருக்கிறது. இப்பொழுது பூமி தேவி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு முதலாவதாக நடைபெற்று அதனை தொடர்ந்து கங்கணம் கட்டக்கூடிய வழிபாடு நடைபெற்று திருக்குடத்தினை விராஜா விரபோரஜீனா மந்தரிக்ஷம் விஸ்வரூப ஆவிவேஷ
तमर्कैरभ्यर्चन्ति वत्सं ब्रह्मसन्तं ब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवानजनयत् ब्रह्म विश्वमयस्त्रिगुंशत् ब्रह्मन्निन्द्र प्रजापति ठन्तेन गोर्हदिस्पर्धितं ब्रह्मन् देवास्त्रयस्त्रिगुंशत् ब्रह्मन्निन्द्र प्रजापति ब्रह्मणः विश्वाभूतानि नावेवान्तः समाजानन् घृतं बिन्वन् अजरगुं सुवीरं ब्रह्मसमिद्भवत्याहुतीनां वेदात्मनाय विद्महे हिरण्यब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवानजनयत् ब्रह्म विश्वमिदं जगदे ब्रह्मणः क्षत्रन्निर्मितं ब्रह्म ब्राह्मण आत्मना अन्तरस्मिन्निमे लोका अन्तर्विश्वमिदं जगद विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् इमन्नो यज्ञन्नयतु प्रजानन् घृतं बिन्वन्नजरगुं सुवीरं ब्रह्मसमिद्भवत्याहुतीनां वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् अन्तरस्मिन्निमे लोका अन्तर्विश्वमिदं जगदे ब्रह्मैव भूतानां ज्येष्ठन्तेन गोर्हदिस्पर्धितं ब्रह्मन् देवास्त्रयस्त्रिगुंशत् ब्रह्मन्निन्द्र प्रजापति ब्रह्मणः विश्वाभवते ॐ वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् ॐ वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् பூர்ணாவதி வழிபாடானது நடைபெறுகிறது. வாத்தியம் ஓம் பிரம்மஜஞானம் பிரதமம் भयं पूर्वावहा
भूर्भुवस्सुवः नारिकेलकण्डद्वयं कदलीफलं ताम्बूलं निवेदयामि आचमनीयं समर्पयामि ॐ கோயில் மேஸ்திரி வளர்ப்போம் மேஸ்திரி சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பரஜே மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் பொம்மை என்று சொல்லக்கூடியதான இந்த இடத்திலே இருக்கக்கூடிய தீய வினைகள் எல்லாம் விலகும் பொருட்டு ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது ஒரு பூமியிலே மற்றவர்களுடைய முடி இருக்கலாம், மற்றவர்களுடைய எச்சில் இருக்கலாம், அவையெல்லாம் சுத்தம் செய்யும் பொருட்டு நாம் என்ன பண்ண முடியும்னா மேலாண்டி இருக்கிறத நாம சுத்தம் பண்ணலாம், ரொம்ப ஆழ்ந்து இருக்கக்கூடியதை சுத்தம் செய்ய முடியாது. அதையெல்லாம் சுத்தம் செய்யும் பொருட்டாக இந்த வாஸ்து வைக்கப்பில் என்று சொல்லக்கூடியதான வைக்கப்பில்லினை வாஸ்து அக்னி என்று சொல்லக்கூடிய அக்னி பகவான் மேலே எரித்து ஆலயத்தை வளமாக எடுத்து வர போறாங்க. கொஞ்சம் அப்படியே மக்கள் கொஞ்சம் அதுக்கு இந்த பொம்மையை தீயிலே சுட்டு கொண்டு வருவாங்க. அது சுற்றி வருவதற்கு கொஞ்சம் இட ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த வைக்கப்பில் சுற்றி வந்த பிறகு அடுத்து காப்பு கட்டக்கூடிய பூஜை இங்கு தொடர்ந்து நடைபெறும் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேஸ்திரி மேஸ்திரி வா. வாத்தி யாரோ ஒருத்தர் வாங்க, அப்படி நீங்க முன்னாடி நின்னுக்குங்க, அப்படி சுற்றி காமி. எனக்கு யாரோ ஒருத்தர் கூட போயிருங்க, உள்ள போயிட்டு வந்துருங்க. ओम हाम अनंताय नमः, ओम हाम धर्माय नमः, ओम हाम ज्ञानाय नमः, ओम हाम वैराग्याय नमः, ओम हाम ऐश्वर्याय नमः, ओम हाम पद्माय नमः, पद्मस्योपरि महा रक्षासूत्र देवदासनाय नमः, रक्षासूत्र देवतामूर्तये नमः, एकमुखं द्विनेत्रं च सर्वाभरणभूषितम् अभयं वरदो वेदम् अनन्ताक्षस्वरूपकं पद्माय नमः, अनन्तादि अष्टनागेभ्यो नमः, ओम होम ईशानमूर्ताय नमः, ओम आचार्यः आचार्यः घोरहृदयाय नमः, नमः ह्रीं शिरसे नमः, शिखायै नमः, कवचाय नमः, भ्यो नमः, ओम अस्त्राय नमः, रक्षासूत्रदेवताभ्यो नमः, समस्तोपचारान् समर्पयामि नैवेद्य धूपदीपोत्वा वाद्य शाकं कुङ्कुमवेदं धनसंसमानम् अग्निं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् धूपमाख्यापयामि भूर्भुवस्सुवः कदलीफलं ताम्बूलं निवेदयामि निवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि ॐ सर्वस्याप्ति सर्वस्यजित्ति सर्वमेव आप्नोति सर्वं जयते யாக ஆச்சாரியர்களுக்கு இப்பொழுது ரக்ஷாபந்தனமானது செய்யப்படுகிறது. சிவஸ்ரீ குருமணி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு ரக்ஷாபந்தன வழிபாடானது செய்யப்படுகிறது.
சிவஸ்ரீ சுகவன சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு ரக்ஷாபந்தன நிகழ்வானது செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக சிவஸ்ரீ செந்தில்நாத சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு ரக்ஷாபந்தன நிகழ்வானது செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக சிவஸ்ரீ நடராஜ சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு ரக்ஷாபந்தன நிகழ்வானது செய்யப்படுகிறது. ரக்ஷாபந்தன நிகழ்வானது செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பிரதான ஆச்சாரியர் அவர்கள் எஜமானர்களுக்கெல்லாம் இப்பொழுது ரக்ஷாபந்தன வழிபாட்டினை செய்ய இருக்கின்றார்கள். நம்முடைய ஆலயத்தை சார்ந்த 9 இங்கு கங்கணம் அணிவித்து கங்கணம் கட்டிக் கொள்கிறார்கள். கங்கணம் அணிவித்தல் நிகழ்வானது நடைபெறுகிறது. பக்த மெய்யன்பர்கள் எல்லோரும் உங்களுடைய அனைவரின் சார்பாக இங்கு ஒரு 11 மக்களுக்கு 11 நபர்களுக்கு இங்கு கங்கணம் அணிவித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. அனைவருடைய பொருட்டாக இங்கு கங்கணம் அணிவித்தல் நிகழ்வு நடந்தேறி அதன் பிறகு யாக ஆச்சாரிய பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பெற்று அதனை தொடர்ந்து ஏனைய வழிபாடுகள் நடைபெறுகிறது. கங்கணம் கட்டுறவங்களாம் கையை கும்பிட்டு உங்களுடைய பெரியவங்களையும் குருமார்களை எல்லாத்தையும் கும்பிட்டுங்க. கையை கும்பிடுங்க ஐயா. கங்கணம் கட்டுறவங்கெல்லாம் கையை கும்பிட்டு மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. வாத்தியம் இப்பொழுது வாத்திய இசையோடு இப்பொழுது கங்கணம் அணிவித்தல் நிகழ்வு இப்பொழுது கங்கணம் கட்டக்கூடிய நிகழ்வு நடைபெற்று அதனை தொடர்ந்து சிவாச்சாரிய பெருமக்களுடைய பூதசுத்தி என்று சொல்லக்கூடியதான வழிபாடு நடைபெற்று கும்ப அலங்கார பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இங்கிருந்து கும்பங்கள் ஆலயம் வளமாக அழைத்து வந்து பாலாலயத்தில் இருக்கக்கூடிய சக்தியை யாகசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிபாடு நடைபெறுகிறது. சஹஸ்ரதல பங்கஜே சகல சீதரஷ்மி பிரபம் வராபயகராம் புஜம் விமலகந்த புஷ்பாம்பரம் பிரசன்னவதனேக்ஷணம் சகல தேவதாரூபிணம் ஸ்மரேக்ஷிரதிஹம் சகம் ததபிதானபுரம் குரும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஷ சகலீகிருத்ய பிராணாயாமத்ரயம் கிருத்வா குட்யாவேஷ்டிதகேஹ மத்ய கலிதே பட்டாதிகேச்சாசனே பிராகிருத பூர்வகாயகலகோ லக்னே த்விஜோரேத்யாவத்வஸ்தி த்விரூபாம் பிரம்மயாந்தம் ஏகரூபாம் கண்டாதிஷோ சுப்னாம் சம்சிந்த்ய ஸ்யாயேவ அந்தர்பைஹ அமృతధాரா ஜோமரூபிணே விபாவ்ய ஹுங்காரஜ்வலந்தம் சம்சிந்த்ய கும்பகம் ச கத்வா ஹுங்காரே சித்தம்
पादं निवेश्य पादमूर्ध्वं विरेचयेत् इति सन्ततोच्चारेण पूरकवाजुना कमलाश्रित तारकाकार शान्तबीजभज सम्बुडिता मूर्धिमिन्यस्य बीजविग्रह शिखान्तस्थ पुण्यट्टकावच्छिन्न सूक्ष्म बिन्दुभूत एकाकिलं निरामजं ध्यात्वा भगं कृत्वा राजमूर्धं प्रवर्तयन् संहारमुद्रयादाय आदिकारणत्यागक्रमेण घातेन आत्मने नमः कर्मोपभोगार्थ ह्रां ह्लां ह्लां निवृत्तिकलायै फट् ततः ॐ ह्रीं 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 प्रतिष्ठाकरायै अहं फट् ॐ ह्रों 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 विद्याकरायै अहं फट् ॐ ह्रीं ह्रीं शान्तिकरायै अहं फट् लायै नमः प्रतिष्ठाकरायै नमः निवृत्तिकलायै नमः सर्वाङ्गेषु विन्यस्य ततः हृत्नामि बिन्दुस्थानस्य धेक्नौ सम्पूज्य अग्निकार्यं कुर्यात् पूर्णां विदाय ततः क्षमस्वेद विज्ञाप्य ततः दत्तस्थाना विघ्नानुच्चाट्य अस्त्रेण परितो जुलदग्निवर्ण प्राकारं कवचेन दक्षिणदर्जनी भ्रमणेन परिघात्रयं च संचिन्त्य मुद्रजा वो महामहं शक्तदेवो शिरसि पुष्पं दद्यात् आत्मपूजां विधाय मन्त्राणरस्व दीर्घप्लुतक्रमेण ओंकारादि नमोन्तमुच्चार्य शुद्धिं कुर्यात् सम्पूज्य ततः शिवहस्तं प्रकल्प्य स्वदक्षिणहस्तधरे वामाङ्गुष्ठेन गन्धलेपिते मध्ये त्रिकोणमालिख्य लिखित्वा आसनमूर्तिं यस्य ब्रह्मपञ्चकविद्यादेशनेत्रं मूलं पुनः ब्रह्माङ्गैश्च विन्यस्य सम्पूज्य तेन तेजसा बाह्याभ्यन्तरपटलमाधूय दिगन्तरं सम्भाव्य शिवोऽहं शिवोऽहमिति भावयेत् नेत्रं च चतुर्बाहुम् अव्यक्तो मार्धविग्रहः गतललाटाख्यम् अन्तर्गतभुजद्वयम् अन्तर्गतपराशक्तिं वन्दे देशिकविग्रहः पूजोपकरणं दिव्यदृष्ट्या विलोक्य मे हस्तो भद्रजः श्रिक्वस्त्रमकुटादिभिः अलङ्कृत्य कुम्भालङ्कारपूजार्थमध्येष्य वेदादिनाना विमन्त्रतन्त्र मुद्राक्रिया शिल्पसुवाक्स्वरूप आचारयुक्तं सुगुणं स्वरूपम् आचार्यमाहुः शिवमादेशैव जवस्तु ब्रह्मदेवत्यं तण्डुलो विष्णुदेवताम् गोधूमम् इन्द्रदैवत्यम् आढकम् चाग्निदैवतम् माषस्तुयमदैवत्यम् सरिषभो सुरदैवतम् मुद्गम् वरुणदैवत्यम् चणकम् वायुदैवतम् विश्वादिवतम् एतद्धान्यदैवत्यम् तत्तन्मन्त्रेण पूजयेत् तत्र स्तण्डिले परिस्तीर्य तेषु उपरि सप्तधान्यानि विधाय हिरण्यपात्रमन्त्रेण घटादि स्तण्डिले क्षिपेत् इति सम्पूज्य सूत्रवेष्टनम् ॐ ह्रीं सरस्वत्यै नमः नालिकेरम् ॐ महामृद्राय नमः नालिकेरं निधाय इति कुम्भे वस्त्रं संवेष्ट्य यज्ञोपवीतम् ॐ अस्त्राय नमः यज्ञोपवीतं धारयित्वा ततः बहिः कूर्चं ॐ अस्त्राय नमः पुष्पाणि शिवाय नमः पुष्पाणि अलङ्कृत्य श्रीरुद्रं चमकं चैव श्रीभो पुरुषसूक्तकम् पञ्चशान्ति ब्रह्म पञ्च षडङ्गानां च गायत्री आसनं मूर्तिमर्चयेत् विद्यादेहात्मके कुम्भे नैवेद्यादिकमर्पयेत् ततः कुम्भेषु ॐ सों ईशाऊर्यै नमः अघोरहृदयाय गङ्गायै नमः ॐ श्रीं वामदेवक्ष्याय अम्बिकायै नमः सद्योजातमूर्तये गणाम्बिकायै नमः ॐ सां हृदयाय वामिन्यै नमः श्रीं शिरसे नीलिन्यै नमः ॐ शिखायै चक्रन्यै नमः श्रीं खड्गिन्यै नमः नेत्रेभ्यः पाषाणस्य अव्यक्तवर ब्रह्म ऋषिः छन्दः परमहंसो देवता सां बीजं सीं शक्तिः कीलकः परमहंसप्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः सामङ्कुष्ठाभ्यां नमः सीं दर्जनेभ्यां नमः मध्यमाभ्यां नमः सीं अनामिकाभ्यां नमः कनिष्ठिकाभ्यां नमः करदलकरपृष्ठाभ्यां नमः मृदजारं पश्यामिदं सर्वजनान्तरस्थं नमामि हंसं परमात्मरूपम् देवालयः प्रोक्तो जीवो देवः सनातनः ज्ञाननिर्माल्यं सोऽहं परमहंसाय धीमहि हंसः प्रचोदयात् सेदियो ब्रूयात् हंसो नाम सदाशिवः एवं न्यासविधिं कृत्वा कौमार्यासनाद्रमामि कौमारीमूर्तये नमः कौमार्ते नमः वैष्णवीमूर्तये नमः वाराख्यासनाद्रमामि वाराख्यमूर्तये नमः वाराख्ये नमः ॐ ह्रीं
धूपमाध्यापयामि ते सर्वस्वते सर्वमेव तेना आप्नोति सर्वं ज्योतिः स्मराम्यहम् श्रीकण्ठो विष्णुकण्ठश्च अंबिका नीलवर्णका गुहप्रीतनिभो विष्णुः कृष्णोरकरसरोविधिः भस्मासनस्थिराधरिणे भस्मरुद्राक्षधारिणः पुष्पाञ्जलिमुदारम्याः अरण्यमकुटान्विताः शिवादि सप्तगुरुभ्यो नमः शिवाख्यस्य शिवज्ञवत्ते गिरीक्षिता कौशिककाश्यवाद्याः तेषां मुनीनां विधिवत्क्रमेण जाता शिवब्राह्मणनामधेया सर्वेभ्यो शिवब्राह्मणेभ्यो शिवद्विजेभ्यो नमः ब्रह्मणे नमस्ते वाय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मानामीते सदार्शोरवावेरे आदीनां आदीचत्तारणे ॐ शान्ति शान्ति शान्तिः
உயர்ந்த யாகசாலை பூஜை வழிபாடுகளானது முதல் கால யாக பூஜை வழிபாட்டிலே இப்பொழுது திருமுறை விண்ணப்பமானது துவக்கம் பெறுகிறது. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணே ஊரரே பரந்தவர் தம்பினை பரவினாள் உடைப்பவர் தன்னிடம் புகழும் ஆழ்வல்லைகள் திருநீல மிடத்தெம்பிராள் செல்லியில் எங்கள் பீரான் என்னோடு சோழ வைகலும் அதே மயங்கியே ஊரிடு பிச்சை கொண்டு प्रदेशेषु अथ प्रवृदिषु ओम आम ओम शिवतत्वाधिपतये रुद्राय नमः ओम ऐं विष्णुतत्वाधिपतये विष्णवे नमः ओम आम ओम आत्मतत्वाधिपतये प्रीतग्रीवो आत्मनः सव्यदिग्भागे कुशोपरे प्रधाप्ताः प्रधाने ओम आम ओम शिवात्मने स्वाहा आहुति द्वादशं दत्वा पूर्वे ओम आम ह्रूम आवणियात्मने स्वाहा आहुति द्वादशम् आग्नेयाम् ओम आं ह्रूं वृद्धात्मने स्वाहा द्वादशं नैऋते ओम आं ह्रूं युग्मनात्मने स्वाहा आहुति द्वादशं वायो ओम आं ह्रीं बालात्मने स्वाहा आहुति द्वादशम् इति ओम आं विश्वरे शक्तये स्वाहा आहुति त्रयम् पश्चिमूर्णां विधाय प्रधाने स्वाहा देवी सुधा देवी सत्यात्मने श्री ओम आं ह्रूं केवलात्मने भूषट् ओम आं ह्रूं वृद्धात्मने भूषट् ईशाने ओम आं ह्रूं साम्यं ओम आं ह्रूं बालात्मने भूषट् ओम भूर्नमन्यस्व सरस्वतेर्नमन्यस्व देवसवितप्रसूव अग्निं प्रार्थ्य सितपद्मासनासीनं पञ्चवक्त्रं चतुर्भुजं लम्बगोर्चं ब्रह्ममूर्तिपत्नी प्रधान आचार्यः कुण्डवस्त्रेण सम्प्रोक्ष्य आधारशक्तये नमः ओम मां अनन्ताय नमः मां वासुदेवे नमः मां रक्षकाय नमः मां काकोटकाय नमः मां शक्तबालाय नमः मां गुणिकाय नमः मां पद्माय नमः ओम महापद्माय नमः त्रेपि तामसाय नमः मध्येपि सात्विकाय नमः सिंहासनाय नमः आग्नेयादिकोणीयपि प्रतियुगाय नमः त्रेतायुगाय नमः द्वापरयुगाय नमः कलियुगाय नमः पूर्वादिक्षोभ्यां नमः अव्यक्ताय नमः नीते नमः कालाय नमः अंकुराय नमः नालाय नमः कटकेभ्यो नमः नलेभ्यो नमः उपदरेभ्यो नमः केसरेभ्यो नमः कन्निकादे नमः बीजेभ्यो नमः वाणिन्ये नमः रौपमादे नमः रम्येष्ठादे नमः ओम रौद्रे नमः पद्मासनाय नमः इत्यभ्यर्च्य पद्मासनस्योर्ध्ये ओम ह्रीं ब्राह्म्यासनाय नमः ह्रीं ब्राह्मीमूर्तये नमः ह्रीं ब्राह्मी नमः ह्रीं माहेश्वर्यासनाय नमः ह्रीं माहेश्वरीमूर्तये नमः ह्रीं माहेश्वर्ये नमः ओम ह्रीं राभं ललाटे अवतार्य चन्द्रकोटिसदृशं नित्यत्सुधा पिण्डमाण्डुरितं दिग्मण्डलं ध्यात्वा प्राणप्रवाहपद्मना विनिर्गत्य अञ्जलिगतं विचित्य लक्षमूर्तो आवाहिन्या सद्यो जातेन आवाह्य स्थापिन्या भवदेवेन उद्वासने संस्थाप्य सन्निधान्यां घोरेण सन्निधाप्य निष्ठुरजा तत्पुरुषेण निरुध्य तर्जनीभ्याम् ईशानेनावकुण्ठ्य मूलेन धेनुमुद्रां दर्शयित्वा निरोधाख्यं दत्वा स्वागतन्ते सप्तमातृका अम्बिका इति विज्ञाप्य वत्ससस्वागतमिति देव्योक्तं विभाव्य देवी सर्वजगन्माता यावत् कुम्भेषु योजनम् तावत् त्वं प्रीतिभावेन मह्नोऽस्मिन् सन्निधा भव सुप्रीता भव सुप्रसन्ना भव वरदा भव देवी प्रसीद
प्रसिद्ध इति विज्ञाप्य स्वागतार्घ्यं दत्त्वा हृदयादिकरान्तस्थानेषु ॐ महां हृदयाजवामिन्यै नमः सदा स्वाहान्तेन धूपदीपार्थं राजान् समर्प्य मानसाभिषेकं विधाय सूक्ष्मवाससा समृत्य पुनः पादयोपाद्यध्वजं सुधान्तेन आचमनध्वजं स्वाहान्तेन अर्घ्यं दत्त्वा चन्दनाक्षत पूर्वापुष्प हेमभूमेन मेखलोपवीत विचित्रवस्त्राणि कुण्डलाभरणानि मनसा भक्त्या निवेद्य पुष्पामृतेन ॐ ह्रीं आत्मदित्वादिवादी सप्तमात्रम्बिकायै नमः विद्यादत्तादिवादी सप्तमात्रम्बिकायै नमः विश्वदत्तादिवादी सप्तमात्रम्बिकायै नमः इन्द्रान्ति पुष्पधामाय नृत्य अस्त्रेण घण्टां वादयन् मनोरथमुद्रां दर्शयित्वा धूपदीपार्थं राजान् निवेदयन् स्वाहान्तेन अर्घ्यं दत्त्वा पीठे पीठमः वंशं ईशानकुण्डाय उमायै नमः प्रधानपूर्णकुण्डे च वंशे तत्पुरुषमित्रा गोर्व्यासनाय नमः चतुष्त्रा गौरीमूर्तये उत्तरे ईशानकुण्डे च वंशं शिरसे नीलिन्यासनाय नमः वंशं शिरसे नीलिनीमूर्तये नमः वंशं शिरसे नीलिन्ये नमः प्रधाननीपुनः प्रधानस्य वाजव्ये वायुकुण्डे च वंशं कवचादिकट्टिन्यासनाय नमः वंशं कवचादिकट्टिनीमूर्तये नमः वंशनाय नमः वंशास्त्रादगाम्भिनीमूर्तये नमः वंशास्त्रादगाम्भिन्ये नमः इति सम्पूज्य ऋग्भुजाः सर्वेषाम् आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन पाद्य स्वाहा ओम माहेश्वरी स्वाहा उमावती स्वाहा वेदवती स्वाहा महाराजी स्वाहा इंद्राणी स्वाहा चामुंडाजी स्वाहा विद्यादेहाय स्वाहा ओम नेत्रेभ्यो भावांगी स्वाहा वाग्देयवामिनी स्वाहा सुजसे निन्दी स्वाहा सुष्कारज्ञनी स्वाहा कवदारज्ञनी स्वाहा ओम नेत्रेभ्यो पाठांगी स्वाहा ओम सहस्त्राजगामिनी स्वाहा इति दत्त्वा ततः ओम प्रधानस्य दक्षिणे दक्षिणकुण्डे च भगवद्व्याघ्रायै स्वाहा भगवद्व्याघ्रामूर्तये स्वाहा भगवद्व्याघ्रायै स्वाहा प्रधानस्य उत्तरे उत्तरकुण्डे च ओम श्री महादेवाय अम्बिकासनाय स्वाहा ओम श्री महादेवाय शिवात्मने स्वाहा ओम ह्रीं सप्तमात्रम्बिकायै स्वाहा ओम ईशानमुद्राय उमायै स्वाहा ओम नेत्रेभ्यो पाशायै स्वाहा ओम सहस्राय स्वाहा ओम सह सं सं ह्रीं ईशानमुद्राय उमायै सप्तमात्रम्बिकायै शिवात्मने स्वाहा ओम ह्रीं सप्तमात्रम्बिकायै स्वाहा प्रदत्ताय भूते आवयाज्ञा स्वाहा दक्षिणे ओम महां दक्षिणाग्ने स्वाहा ओम व्याघ्रायै स्वाहा ओम महां शिरसे नीलन्ये सामान्याग्निभ्यां स्वाहा नैवेद्ये ओम महां ईश्वर सर्वभूतानां ब्रह्मा
பராசக்தியுடைய பரிபூர்ணமான திருமணங்களை நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிறாங்க கேட்டுக்கொண்டு எல்லாரும் கையை கும்பிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறேன். இந்த முதல் கால யாகசாலை பூஜையிலே பராசக்தியாகிய கன்னிமார தெய்வத்தை வணங்கி நாம் எல்லோரும் 11 முறை ஓம் நம சிவாயே என்று சொல்லி அதன் பிறகு பூர்ணாகுதி வழிபாடு செய்யப்படும். எல்லாரும் கையை கும்பிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணி நம்முடைய மனதிலே உள்ள அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும். நம்முடைய குலதெய்வமாகிய நம்முடைய தெய்வத்தினுடைய குழந்தைகளாகிய நாமெல்லாம் உலகெங்கும் இருக்கிறோம் என்று நம்முடைய கமிட்டியவர்கள் சொன்னார். மைசூரில் இருந்து லண்டன் வரைக்கும் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப கவுண்டர்களுடைய சமூக பக்தர்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லோருக்கும் நன்மையும் க்ஷேமமும் ஏற்பட வேண்டும். நாளைய தினம் அனைத்து ஊரிலே இருந்தும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் என்று நம்முடைய நிர்வாக கமிட்டியவர்கள் சொன்னார். அப்படி எல்லாரும் இங்கு வருகை தந்து அம்பிகையுடைய அருள் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் நன்மையும் க்ஷேமமும் ஏற்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய கன்னிமார தெய்வத்தினுடைய அருள் சக்தி நீடூழி இருக்க வேண்டும், எல்லோரும் வாழ்வாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் சொல்லுங்க. கையை கும்பிட்டு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. ஓம் நம சிவாய. சத்தமே கேட்கல. குறைஞ்சது 1 பேர் இருக்கும், ஒரு 5 பேர் 10 பேருடைய சத்தம் கூட கேட்க மாட்டேன். பசிச்சதுன்னா அன்னதானம் தயாரா இருக்கு. எல்லாம் நம்முடைய கமிட்டி என்பவர்கள் அன்னதானம் நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஓம் நம சிவாய. 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 பூர்ணாகுதி சகலவல்லத்தோடு प्राणायामं
यजुर्वेदप्रिया जातिषघोषमकर्णया ॐ अग्निमीहे त्वद्देवता भाजवस्तो भाजवस्त एवो वस्सविता ताल्पयतु श्रेष्ठतमाय कर्मणे नमः शिवाय शिवतराय नमस्कीर्त्याय नमोन्याय नमः पार्याय नमः विश्वाधिश्रियो अथर्वणवेदप्रिया सर्वमे ग्राण्डकोटि ब्रह्माण्डनायक जया विजयी भवा श्रुत्रप्रिया श्रुत्रमावराज समर्पयति देवदेवोत्तमे देवता सर्वभौमे ग्राण्डकोटि ब्रह्माण्डनायकी जया विजयी भवा शिवागमप्रिया शैवागमोद्धारज ॐ बुद्धिस्तवाजुनाकृतं दर्पणं मङ्गलानि च मौर्तिर्विजयकृतो देहो रथात्मनः मनःप्रग्रहरूपेण बुद्धिसारथिरूपतः सर्वमन्यन्मया कृतं नवोकरणात्मनः नैश्यविदम् विश्वस्य विघ्नापहम् विख्यातञ्च विनायकम् गजमुखम् वीणादिवाद्यप्रियम् वन्दे चन्द्रकलाधरम् विधिनुदम् आज्ञादिगीतप्रियम् सव्ये वामे निषण्णम् सुरधृतविधिना सुरगणैः सूयमानम् प्रपद्ये स्तुतिम् वधारय ॐ यत्नकम् महनीय पुष्प संकीर्ण भूषणधरम् शार्दूलपाद विराजितोत्थनलसत् ध्यायेत्किरातं परम् देवी स्तुतिम् अवधारयामि कमनीय कल्पलगितां कैलासनादप्रियां वेदान्न प्रतिभाद्यमान विभवान् विद्युन्मनोरञ्जिनीं श्रीचक्राङ्कित रत्नपीठनिलयां श्रीराजराजेश्वरीं महादेवाय महास्वस्तो ஆயனே என்றுகின்ற கலிதலம் நேயவனே கோமானில் திருக்கோயில் திரளை அடியார் அளவினார் அடியார் சினாட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமும் திக்கியன் அருள் நிகழும் அருளினுக்கிடையே ஆனவிழல் பட்டனுக்கு தன்பாற்படுத்தானுக்கே பல்லாண்டு முருகனே நெஞ்சம் ஈசனை காப்பதே விரும்பி पूरणे पुराधने सुभंग स्वामी प्रिय रागम शुद्ध सावेरी अवधारय महादेवी प्रिय रागम रंजनी अवधारय प्रिय रागम काम्बोधी अवधारय
ஊஞ்சல் லாலி ஓடம். நம்முடைய கன்னிமார தெய்வங்கள் இசைக்கு மயங்கா இதயம் உண்டோன்னு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க? இசைக்கு மயங்காத இதயம் உண்டோ. நம்முடைய நாதஸ்வர வித்வான் அற்புதமா அம்பிகையை மயக்கி நமக்கெல்லாம் அருளை வாங்கி கொடுத்தார். அதே போன்று நம்முடைய அம்பிகை ஆனந்தமாக இருக்கும் பொழுது இந்த தாண்டவ துதியை சொல்லி 7 கன்னி தெய்வங்களும் தாண்டவமாக நடனமாடக்கூடிய அற்புதமான ஒரு தோத்திர துதி பாடலானது இப்பொழுது அம்பிகையுடைய திருச்செவிக்கு விண்ணப்பிக்கிறார்கள். எல்லாரும் கையை கும்பிட்டு கண்ண மூடி இந்த மந்திரத்தை காதால கேட்டு அம்பிகை நம்முடைய இதயத்திற்குள்ளே ஆட வேண்டும். அம்பிகை நம்முடைய இதயத்திற்குள்ளே ஆட வேண்டும். ஆடும் என்று சொல்வார்கள். ஆடி பாடி அண்ணாமலை கைவிட ஓடி போகும் நமதுள்ள வினைகளே. அப்படியாகிய அம்பிகையுடைய திரு நடனத்தை, திருக்கூத்தினை, திரு நாட்டியத்தினை அம்பிகையே நம்முடைய இதயத்திலே எப்படி இதயம் எப்படி இருக்கக்கூடியது? இதயம் எப்படி இருக்கக்கூடியது? அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இதயம் ஆடக்கூடியது. இதயத்தினுடைய ஆட்டமும் துடிப்பும் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அது இல்லை. அது போல இதயத்தினுடைய உள்ளே துடிப்பு ஆடக்கூடிய இதயத்தினுடைய துடிப்பினுடைய இசைவு எங்கிருந்து வருது? நான் உள்ள ஒரு மிஷின் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோமா, சுவிட்ச் போட்டுருக்கோம், அது ஒர்க் பண்ணணும்னு இன்ஜின் தான் ஒர்க் ஆகுதா? எத்தனையோ இன்ஜின் வேலை செய்யணும்னா என்ன வேணும்? அதுக்கு இன்ஜின் வேலை செய்யணும்னா என்ன ஊத்துறோம்? அதுக்கு ஆயில் ஊத்துறோம். நம்ம இன்ஜினுக்கு என்ன ஊத்துறோம்? நம்ம இந்த இன்ஜின், இந்த உடம்பு ஆதி காலத்திலிருந்து இயங்கிட்டே இருக்கு. ஏதாவது நம்ம இன்ஜினுக்கு என்ன ஊத்துறோம்? ஏதாவது கெட்டு போனதெல்லாம் உள்ள ஊத்துறோம். நாம நல்லது ஏதாவது ஊத்துறோம்னு கிடையாது. அப்படியாகி ஆனாலும் அந்த இதயமானது என்ன பண்ணுது? நன்னா நம்மளை காத்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? இறைவனுடைய கருணை, சுவாமியினுடைய பேர்பட்ட கருணை. அந்த வராது இறைவனுடைய பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கணபதி தானமாசிராமியா கண்டம் மிலத்ரங்கஷண்டம் சலச்சாருண்டம் ஜகத்ராணசோண்டம் கனகந்தகாண்டம் விபத்மங்கலண்டம் சிவப்ரேமபிண்டம் பஜே வக்ரதுண்டம் வக்ரதுண்டம் பஜே வக்ரதுண்டம் தரி தரி ததக ஜுன்னு ஜுன்னு ததக திமி திமி ததக தாந்தை தரி தரி ததக ஜுன்னு ஜுன்னு ததக திமி திமி ததக தாந்தை தாம் தரி குந்தா கிடஜம் தாம் தரி குந்தா
किटजं किटतकतक झुणुतां किटतकतक झुणुतां किटतकतक झुणुदां तदिगुंदां किटजं तां तदिगुंदां किटजं किटतकतक झुणुतां किटतकतक झुणुदां तक झुणुदां तक झुणु धीरे तै धे ते तै धे तै त त ता अ त त धे ते तै धे ते तै धे तै त त ता अ त त भूत कीट किण्ण तुंग कुता तक झुणुता तक झुणुता तक झुणु भूत कीट किण्ण तुंग कुता तुंग तंगी तंगी किडरग दिक्कुता तरि किडरंगी तंगी किडरग दिक्कुता
துரைண்ணா துரை சமர்ப்பித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நிர்வாக கமிட்டியின் சார்பாக அவசர மரியாதை செய்து கௌரவம் செய்யப்படுகிறது. சகலவாத்தியம் சரஞ்சீவ சரஞ்சீவ பூஜாமஞ்சே சம்பாதித மந்திரதந்திர கிரியாநியம ஸ்ரத்தா பக்தி லோபேஷு பரய சக்தி பிரீதிகரம் பூஜாதி பவந்தோ மகாந்தோ கிருண்ணந்தோ சர்வே ஜனா சுகிமா பவந்தோ சமஸ்தம் சர்வங்களாதி சந்தோ சர்வம் ஸ்ரீ சப்த கன்னிமாரம்பிகாதிகே சரணாரவிந்தார்ப்பித வஸ்து இது நிறைவு செய்யப்பட்டது. தொடர்ந்து நாளை காலை விமான கோபுர கலசம் பதிக்கக்கூடிய நிகழ்ச்சி செய்ய வேண்டும். அனைத்து தெய்வங்களையும் எடுத்து சுவாமிகள்லாம் பிரசன்ன அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி சிலை இதனால தண்ணிக்குள்ள வச்சிருந்தோம். உயிர் துணையாக இறைவன் இருக்கிறார். தோன்றா துணையாக யார் இருக்கா? சுவாமி இருக்கார். சுவாமி வழிநடத்துறார். நாம போறோம். நம்ம எல்லாம் அசையக்கூடிய கருவிகள். பூஜை நாளானைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்த்தோம்னா யாகசாலையை சாமி இருக்க மாட்டார். நாம வேணா உட்காந்துக்கலாம், 2 நாளைக்கு உட்காரலாம், சாமி இருக்க மாட்டார். அதனால இதெல்லாம் கிடைப்பதற்கு அரிய விஷயம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் பார்க்கணும். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் எல்லாம் தவற விடாமல், எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனாலும் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதுங்கிறது புண்ணியமான சமாச்சாரம். कपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणार्थं सर्वदो देवमंगलम् ना भूसेरे ने आगे चार बार ना పట్టుకుడు குடிங்க பஞ்சாமின்னா குடி கிளாஸ் குடிங்க ఓ वांग